सीतापदे राम 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 प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखसौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानुमान परम बाहोदं स्मरामि सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः ஸ்ரீப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் இப்போ நம்ம இந்த ராமநாமம் எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்றத நம்ம பார்த்துன்னு வரோம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த ராமநாமம் பிரகாசிக்கணுன்றது தான் அடியனுடைய விருப்பம். இந்த ராமநாமம் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். நான் என்னுடைய அனுபவம்லாம் சும்மா கடுகு மாதிரி, மகான்களுடைய அனுபவம் அலாதி. போதேந்திரெல்லாம் அவ்வளவு சொல்லியிருக்கார் ராமநாம மகிமையை. புரந்தரதாசர் அப்படி சொல்லியிருக்கார், வால்மீகி பகவான் அப்படி சொல்லியிருக்கார். பகவான் நாமத்துடைய மகிமைகள் சொல்லாத மகாத்மாக்களே கிடையாது. தியாக பிரம்மம் அப்படி சொல்லியிருக்கார் நான் ராமநாம மகிமையை. சமர்த்த ராமதாசர் எப்பொழுதும் ராமநாமத்தை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படி வீரசிவாஜியுடைய படைகளுக்கே இந்த ராமநாமத்தினால் உணவளித்தார் அப்படின்னு பார்க்குறோம் சரித்திரத்தில். சமர்த்த ராமதாசர் ஆஞ்சநேயனுடைய அவதாரம். அப்புறம் பத்ராசல ராமதாசரை இந்த ராமநாமந்தான் அவரை சிறையிலிருந்து விடுவித்தது அப்படின்னு பார்க்கணும். கபீர்தாசரை இழந்த தன் பிள்ளையை உயிரோடு மீட்டு கொடுத்தது இந்த ராமநாமம் அப்படின்றத பார்க்குறோம். தன் குருநாதரை இந்த ராமநாம சக்தியினால் காப்பாற்றினார் ஒரு மந்திரவாதி இடத்துலேருந்து அப்படிலாம் பார்க்குறோம். சீதனுடைய கவலையை போக்கினது இந்த ராமநாம அங்குலியகம், அந்த ராமநாமம் தான். ஆஞ்சநேயர் சீதை கிடைக்காத போது, தவித்த போது, லங்கை முழுவதும் தேடியும் கிடைக்காத போது, அப்போது இந்த ராமநாமத்தினால்தான் சீதையை கண்டுபிடிச்சார் அசோகவனத்தில். நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய தேவிய சதஸ்ய ஜனகாத்மஜாயே என்று அந்த ராமநாமத்தை சொன்ன பிறகு தான் அவருக்கு நமஸ்கார். ராமா அவனுக்கு நமஸ்கார். ராமநாமத்தை சொன்ன பிறகு தான் அசோகவனத்தில் சீதையை கண்டுபிடிச்சார். அதுக்கு முன்னாடி தன் சாமர்த்தியத்தினால் தேடும்போது சீதம்மா கிடைக்கல. அதனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒருத்தன் தனக்கு உரிமையான சொத்துக்காக போராடுறான், ஆனால் அவன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறான். அந்த சொத்தை அவன் அடைஞ்ச பாடு கிடையாது. இன்னொருத்தனா அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறான், அவனும் போராடுறான், ஆனால் அவனும் நிம்மதியாக இருக்கல. இப்போ அதர்மத்தை செய்வோனும் நிம்மதியாக இல்லை. பிறருடைய சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறவன் அவன் கோர்ட்டும் கேசமாக அலையிறான். இன்னொருத்தனா தனக்கு உரிமையான சொத்து எனக்கு வரலையேன்னு அப்படியே அங்கலாய்க்கிறான், ரொம்ப புண்படுறான் மனசை. தனக்கு உரிமையான சொத்து தான் நான் கேட்குறேன், நியாயமான சொத்துக்கு தான் நான் போராடுறேன், எனக்கு ஏன் இது மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான், அப்படியே புழுங்குறான் மனசில். அதுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய கூட கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறான். ஆனால் ஒரு பக்தன் ராமநாமா சொல்கிறவன் ரெண்டுத்துக்கும் கவலைப்பட மாட்டான், அநியாயத்துக்கும் ஆசைப்பட மாட்டான், பிற சொத்தை அபகரிக்க அவன் நினைக்க மாட்டான். ராமநாமா சொல்கிறவன் தன்னுக்கு உரிமையான சொத்துக்கும் அவன் வாழ மாட்டான். ஏன்னா அவனுக்கு தான் சொத்து கிடச்சிச்சு. எப்படி? ராமநாமம் தான் பெரிய சொத்து. மற்ற சொத்துக்கள்லாம் துன்பத்தை கொடுக்கும். மற்ற சொத்துக்கள்லாம் துன்பத்தை கொடுக்கும், நிம்மதியை கெடுக்கும். ராமநாமன்ற சொத்து துன்பத்தை போக்கும், நிம்மதியை கொடுக்கும். ஏன்னா இந்த ராம நாமத்தில் மகிழ்ச்சி அடைக்கிறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா?
எனக்கு ராமரால் கொடுக்கப்படுறது என்னமோ அது எனக்கு வந்தே தீரும். ராமனால் கொடுக்கப்படாதது நான் என்ன போராடினாலும் வராது. அப்போ நான் ஏன் கஷ்டப்படணும், மனசை உடைச்சிக்கணும்? நான் ஏன் மண்டையை உடைச்சிக்கணும் இதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு? எனக்கு ராமரால் கொடுக்கப்படுறது ஒரு இணுக்கு கூட, கடுகளவு கூட எனக்கு குறையவே குறையாது. ராமரால் கொடுக்கப்பட்டது எனக்கு குறையாது. ராமரால் கொடுக்கப்படாதது நான் என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. அப்படின்ற மனசில் சாந்தியாக இருந்து நான் பாடுவேன்னா, அதை விட பெரிய சொத்து என்னென்னா ராமநாமம். ஏன்னா மற்ற சொத்துக்கள்லாம் நீங்கக்கூடிய செல்வமா, இந்த ராமநாமம் மட்டும் நீங்காத செல்வமா. இது நம் மனசை விட்டு நீங்காது, வாக்கு விட்டு நீங்காது. நம்மளுடைய ரத்தம், எலும்பு, மாம்சம், நரம்பு எல்லாத்துலேயும் ராம 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 ராமன்னு இரவும் பகலும் ராமநாமா சொல்லி ஊறிப்போன இந்த ஹிருதயத்தில் இந்த ராமநாமே பெரிய சொத்தாக இருக்கும். அந்த ராம பக்தனை ஒருத்தன் ஏமாற்றிட முடியுமா? அப்படி ஏமாத்தினா அவன் தான் நல்லா இருப்பானா? அவனுக்கு சொத்து இவன் என்னென்னா நியாயமாக போராடுறவன் சொத்து கிடைக்கலன்னு போராடுறான். அநியாயமாக போராடுறவன் அந்த சொத்து அவனு பத்தலையே, எவ்வளோ சொத்து கிடைச்சாலும் பத்தலையே அப்படின்னு பிற சொத்தை அபகரிக்கிறவன் அவனும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறான். ஆனால் பக்தன் ராமநாமம் சொல்கிறவன் சந்தோஷமாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தான் சொத்தே ராமநாமம் தானே. ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நமோ அகிஞ்சன வித்தாய நிவத்த குணவருத்தையே ஆத்மா ராமாய சாந்தாய கைவல்ய பதையே நமக. இது குந்தியம்மா சொல்கிறக்கூடிய ஸ்தோத்திரம். பகவான் துவாரிக்கு புறப்படும் போது அஸ்வத்தாமா விட்ட பிரம்மாஸ்திரத்திலிருந்து உத்தர கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற பரிசுத்தை தன் யோக மகிமையினால் கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து காப்பாற்றி, பஞ்ச பாண்டவர்களையும் அந்த பிரம்மாஸ்திரத்திலிருந்து காப்பாற்றி துவாரைக்கு கிளம்பும்போது குந்தியம்மா பண்ணுற ஸ்தோத்திரம் இது. பாகவத்தில் வரக்கூடிய ஸ்தோத்திரம், அருமையான ஸ்லோகம் இது. நமோ அகிஞ்சன வித்தாய. யாருக்கு இந்த ராமநாமம் சொத்தாக இருக்குமா, பகவான் சொத்தாக இருப்பான்னா, கிஞ்சன கொஞ்சம் கூட எதுலேயும் ஆசை இல்லாதவன். அகிஞ்சன அதாவது ஆசை, கிஞ்சன கொஞ்சம் கூட, அகிஞ்சன ஆசை இல்லாதவன் யாரோ அவனுக்கு பகவானே சொத்தாக இருப்பான். மற்ற சொத்துக்கள் ஆசை. ஏன்னா மற்ற சொத்துக்கள்லாம் நிம்மதியே கெடுக்கும். பகவான் நாமா, பகவான் நிம்மதி கொடுப்பான். எந்த சொத்து வேணும்? அதே சமயம் மற்ற சொத்துக்கள்லாம் கைவிட்டு போயிடும். ஆனால் இந்த ராமநாமான்ற சொத்து நம்ம விட்டு நீங்காத செல்வம். அதே சமயத்தில் சொல்ல சொல்ல மனசு நிறைஞ்சிருக்குமா, நிறைந்தேலோர் எம்பாவாய். அப்போது குந்தி தேவி சொல்கிறா, நமோ அகிஞ்சன வித்தாயே. அப்படி உலக ஆசைகள் பட்டுதலை விட்டவர்களுக்கு நீயே சொத்தாக இருக்கக்கூடியவன். அது அப்படியே ஆப்போசிட்டாக போடுங்க. பகவானை சொத்தாக பற்றி கொண்டதுனால உலக சொத்தில் அவனுக்கு மனசு மயங்கலை, அதில் பற்றற்றவனாக இருக்கிறான். அதான் நமோ அகிஞ்சன வித்தாயே. சரி, பகவானை சொத்தை அடைஞ்சிட்டப்பா, அப்போ எனக்கு என்ன கிடைக்கணும்? குண நிவத்தி குணவருத்தையே. இந்த காமம், குரோதம், துவேஷம், ஒருத்தர் பார்த்தா பொறாமை, கோபம், எரிச்சல், இந்த சொத்து நிமித்தமாக எவ்வளோ விரோத பாவங்கள் உண்டாகுது. அண்ணனை கண்டா தம்பிக்கு ஆகலை, அப்பா கண்டா பிள்ளைக்கு ஆகலை, கணவன் மனைக்குள்ளே பணப்பிரச்சனை, இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடுமா. இதுதான் குணவருத்திகள். இந்த மனசில் தாபத்தை உண்டு பண்ணக்கூடிய குணவருத்திகள் இருக்கு இல்லையா, இவைகளிலிருந்து அவன் நிறுத்தி அஞ்சிடுவானான். எப்போ நம்ம அகிஞ்சன உலகாசிகளில் பற்றுதல் அற்றவனாக பகவானை சொத்தாக பற்றி கொண்டவனுக்கு குண நிவர்த்தி ஆகிடுமா. அந்த குண நிவர்த்தியாக இருக்கிறவனே பகவான் தானா. இந்த துன்பத்திலிருந்து விலக வைக்கிறவனே பகவான். அந்த துன்பத்திலிருந்து விலக வைத்தால் என்ன ஒரு சாந்தி கிடைக்குமோ அந்த நிலையை கொடுக்கறதே பகவான் தானோ. குந்தியம்மா சொல்கிறான், நிவர்த்த குணவர்த்தையே. அப்போ இவனுக்கு எதில் தான் சந்தோஷம்? சொத்து மேலே ஆசை இல்லை, பணத்து மேலே ஆசை இல்லை,
அது ஆத்மா ராமாய அவன் ரமிக்கிறது எப்போ ராமநாமா நீ சொல்லிட்டு இருக்கியோ அப்போ ஆத்மாவில் தானே நிலைச்சிருக்கிறியான். ஆத்மா ராமாய, ஆத்மாவில் ரமிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் யார்? ராமாய, ராமநாமத்தை சொல்கிறவன் ஆத்மா ராமாய. அப்போ அவனுக்கு தான் எப்படி இருக்குன்னா சாந்தி சாந்தி சாந்தி, ஆத்மா ராமாய சாந்தாய. ஸ்லோகத்தில் அப்படியே இருக்குது, நான் அப்படியே சொல்கிறேன், அவ்வளோதான். நமோ அகிஞ்சனர்களுக்கு வித்தனாக சொத்தாக இருக்கக்கூடியவனே, அப்படிப்பட்டவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு குந்திதேவி தெரிகிறார். நிவிருத்தி குணவிருத்தையே, எல்லா குணவிருத்திகள்லாம் எவ்வளோ துன்பப்படுத்துதோ அவைகளிலிருந்து இவனை, இந்த பக்தனை காப்பாற்றக்கூடியவனே. ஆத்மா ராமாய, அந்த பக்தனை ஆத்மாவில் ரமிக்கும்படி செய்பவனே. அவர்களுக்கு எல்லா விதமான சாந்தியை கொடுப்பவனே, சாந்தாயே. அதற்கு மேலே அவர்கள் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய பதியே, கைவல்ய பதையே நமக. அப்போ எல்லா விஷயத்தில் கைவல்யம்னா மோட்சம்னா விடுதலை, எல்லா விஷயங்கள்லேருந்து அவங்களுக்கு விடுதலையை கொடுப்பவனே. ஏதோ ஒரு பாபத்தினால் தானே அவர்கள் இந்த சிக்கலில் மாட்டின்னு முடிக்கிறாங்க. அகம்த்வா சர்வ பாபேப்பியோ மோக்ஷயிஷ்யாமி, எல்லா விதமான பாபங்களும் அவனை நான் விடுவிச்சு மாசுச்சாக கவலையற்றவனாக வாழ வைக்கிறேன். பகவானுடைய வாக்கு. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, ஒன்றும் பண்ண வேணாம், ராம 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 இதை மட்டும் சொல்லி கொண்டிருந்தால் போதும். நீ ஆத்மாவில் ரமிப்பாய். மனசில் இது முன்னாடி காணாத சாந்தி, ஒரு சுதந்திரம். ஏன்னா இனிமேல் எனக்கு எப்போ பகவானை சரணாகதி அடைஞ்சனோ அப்போவே என் துன்பங்கள்லாம் பறந்து போச்சு. சரணாகதின்றதுன்னா பகவத் பஜனை தான், ராம நாமம் சொல்கிறது தான். மாம் பிரபத்தியந்தே, அப்போ மாயாம் வேதம் தரந்ததே, இந்த மாயை உன்னை போட்டு வாட்டாது, இந்த மாயை கடந்து விடுவாய். இல்லைன்னா முக்குணமாய, அதான் சொல்கிறேன், நான் என்ன பண்ணுவேன்னா நிவிருத்தி குணவிருத்தி, இல்லாட்டி இந்த முக்குணமயமான மாயை உன்னை போட்டு வாட்டி எடுக்கும். உன்னை இந்த குண நிவர்த்தி, இந்த குணங்களால் வாட்டி எடுக்கப்படுகின்ற நீ, உன்னை அதிலிருந்து நான் வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு பகவான் செய்கிறான்றது குந்திதேவி சொல்கிறா தன் ஸ்துதியில். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, ஒன்று ராம 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 ராம. நீ என்ன தான், நான் தர்மத்தில் தான் நிலைச்சி நிற்கிறேன், என் தர்மத்தை தான் நான் கடைப்பிடிக்கிறேன், நான் தர்மமாக தான் வாழறேன், எனக்கு நான் யாருக்கும் துரோகம் பண்ணது கிடையாது, ஆனால் எனக்கு இவ்வளோ துன்பங்கள் வந்து என்னை வாட்டி எடுக்குது, புலம்பி பிரயோஜனமே இல்லை. தர்மஸ்வ அனுஷ்டித பும்சாம், பாகவத்தில் வர ஸ்லோகம். தர்மத்தை நீ செவ்வனே நன்றாக அனுஷ்டித்தாலும், தர்மத்தின்படி நீ வாழ்ந்தாலும், நிறைய பெண்கள்லாம் புலம்புறதை பார்த்துருக்கேன். நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணல, ஆனால் பார்த்தா எனக்கு கஷ்டங்களாக வருது. கஷ்டங்கள் வருதில்ல, இப்போது பகவான் நாமத்தை சொல்லலாம், இல்லை சொல்ல மாட்டாங்க. அந்த கஷ்டங்களை நினச்சி புலம்பி நிற்பாங்களே தவிர, அந்த கஷ்டங்களை போக்கிக்கிறதுக்கு போராடுவாங்களே தவிர, பிறருடைய உதவிகளை நாடுவாங்களே தவிர, கோர்ட்டும் கேஸும் அலைவாங்களே தவிர, பணத்தை லட்சமாக செலவு பண்ணுவாங்களே தவிர, ஆனால் தெரிஞ்சோ தெரியாமல் நாக்கில் ராமா அப்படின்னு வந்துடாதான். இன்னும் உற்பத்தியதே எதிரதின். அப்போது பகவன் நாமத்தை சொல்லணுன்ற ஆசை அவங்களுக்கு வரவே வராதான். தர்மஸ்வ அனுஷ்டித பும்சாம், அவர்கள் தர்ம வழியில் தான் இருக்கிறாங்க, நியாயமாக தான் தன் குடும்பத்தை நடத்துகிறாங்க, அது ஆணோ பெண்ணோ. செழிப்பாக இருக்கணும் இல்லையா, அப்போது தர்மத்தை கடைப்பிடிக்கணும், அப்போ ஏன் துன்பப்படுறாங்க? அப்போ நம்முடைய தர்மம், இதுக்கு மேலே ஒரு தர்மம் நாம் கடைப்பிடிக்க வேண்டியது இருக்குது, அதுதான் பாகவத தர்மம். அப்போ தர்மஸ்வ அனுஷ்டித பும்சாம் என்ன பண்ண, விஸ்வக்சேன கதாசுய, பகவானுடைய கதையில் என்ன உற்பத்தியதே எதிரதும், பகவானுடைய கதை, பகவானுடைய நாமத்தில், பகவானிடத்தில் யாருக்கு ஆசை உண்டாகலையோ, பகவான் நாமத்தில் யாருக்கு உற்பத்தியதே எதிரதிம், ரதினா ஆசை, பகவான் நாமத்திலேயோ பகவானுடைய கதையில் யாருக்கு ஆசை வரலையோ, பகவானை சரணமாக பற்றி கொள்ள வேண்டும் என்ற ஆசை உண்டாகலையோ,
அப்போது அவர்கள் என்னதான் தர்மத்தை கடைப்பிடித்தாலும் அவர்கள் ஸ்ரம ஏவகி கேவலம், அவருக்கு கஷ்டம் மட்டுமே தான் மிஞ்சுமா. கேவலம்னா வெறுமனேன்னு அர்த்தம். சம்ஸ்கிருத தமிழில் கேவலம்னா கேவலமானது இலக்காரமாக சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் கேவலம்னா வெறுமனே, வெறும் கஷ்டத்தை மட்டும்தான் அவங்க அனுபவிப்பாங்க, வேறு எந்த லாபத்தை அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. அது கிடைச்சாலும் கஷ்டம், கிடைக்கலனாலும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மனசில் சாந்தி இல்லாத போது உனக்கு என்ன சொத்து பொருள் இருந்தான்னா இல்லைன்னா என்ன, நீ எப்பவும் நிம்மதி இல்லாமல் தான் இருக்க போகிற. எதையாவது குறப்பட்டு இருக்கிற மனசு குறப்பட்டு தான் இருக்க போகுது. திருப்தி இல்லாத மனசு திருப்தி இல்லாமல் தான் இருக்க போகுது. அப்போ ஸ்ரம ஏவகி கேவலம், வெறும் கஷ்டம், அவன் பட்ட கஷ்டம் மட்டும்தான் மிஞ்சுமா. அதான் சொல்கிறார், தர்ம அனுஷ்டித பும்சம், நான் நியாயமான வழியில் தான் போகிறேன், தர்மத்தை என் கடமையை செவ்வனே செய்கிறேன், அப்போ ஏன் துன்பப்படுறேன்? அப்போ ஏன் ஸ்ரமயேவகி கேவலம், ஏன் சிரமத்தை மட்டும் படுறேன்? ஏன்னா உற்பத்தியதே எதிரதிம், பகவன் நாமத்தை சொல்லணுன்ற ஆசை இல்லாததால் தான் துன்பப்படுறான். சரி, பகவானுடைய நாமத்தையே சொத்தாக பற்றி கொண்டவன் எப்படி இருப்பானா? ஆத்மா ராமாய சாந்தாய, அவன் ஆத்மாவில் நம்பிக்கக்கூடியவன் ஆயிடுறானா. ராம 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 ராமான்னு சொல்லும் பொழுது அவன் ஆன்ம நிலையில் இருக்கானான். ஆன்ம நிலையில் மட்டும் இல்லை, ராமநாமா சொல்லும்போது பரமாத்மாவுக்கு சேவை செய்கிறான். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சேவை செய்யும்போது தான் பூர்ண சந்தோஷத்தில் நிறைஞ்சிருக்கும், ஆத்மாவில் நம்பிக்கும் தன்மை கிடைக்கும். எப்போ ராம நாமத்தை சொல்கிறியோ அப்போ தான். இல்லைன்னா நீ மனசை திருப்திப்படுத்தி உடலை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறவன் என்றைக்கு துன்பப்பட்டு தான் இருப்பான். நீ இன்றைக்கி நேற்றா மனசையும் உடலையும் உடலையும் மனசையும் திருப்திப்படுத்துகிற கோடிக்கணக்கான ஜென்மங்களாக பல உடல்கள் எடுத்து இந்த உடல் தேவைகளும் மன தேவைகளாலும் நீ அல்லற்பட்டதெல்லாம் போதும். மனசு கண்டதெல்லாம் ஆசைப்படும், அது பின்னாடி ஓடாத. தேக தேவை, இந்த உடம்புக்கு நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும், நல்லா ஆடைகள் உடுத்திக்கணும், இந்த தேகத்தில் நோய்களுக்கு நீ பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இதுக்கு இந்த தேகத்துக்காக உழைச்சதெல்லாம் போதும். ஒரு நாள் இந்த தேகம் உன்னை நன்றி கெட்டவனாக, நன்றி மறந்ததாக உன்னை விட்டு போகுது இந்த தேகம். ஆனால் அதுக்காக இவ்வளோ பாடுபடுறியே, உன் மனசுக்கு ஆசைப்படுற விஷயத்தெல்லாம் வாங்கி போடணும், அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறியே, இவைகள்லாம் உனக்கு துன்பம் தானே கொடுக்குது. ஆனால் ஆத்மா என்ன பண்ணும்? பரமாத்மாவில் கொண்டு போய் இந்த ஆத்மா என்னன்னா பரமாத்மாவிடத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டுனா இந்த ஆத்மாவை மனத்தாசை மன தேவைகள் நிறைவேற்றத்துக்கோ இல்லாட்டி உடல் தேவைகள் பூர்த்தி பண்ணுறதுனாலையும் இந்த ஆத்மா திருப்தி அடையாது. இந்த ஜீவாத்மா எதனால் திருப்தி அடையுதுன்னா பரமாத்மாவோடு சேர்த்து வச்சா தான் சந்தோஷம் அடையும். பரமாத்மா யார்? ராம 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 கிருஷ்ண பரமாத்மா தான், அவன் தான் ராமன். அந்த ராம நாமத்தை ஜெபிக்க 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 அப்போ தான் இந்த ஜீவாத்மா சரியான பொசிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த தேக நிலையில் மனோநிலையில் இருக்கிற வரைக்கும் அது சரியான இடத்துல அது இல்லை, சரியான பொசிஷனில் அது இல்லை. ராமநாமா சொல்லும்போது இந்த ஜீவாத்மா பரமாத்மானுடைய குளிர் நிலையில் சந்தோஷத்தில் இருக்குது. இப்போ தான் பரமாத்மாவுடைய அம்சமாக இருக்கிறது இந்த ஜீவாத்மா. இப்போ சாந்தியை தவிர வேறு எதையும் அனுபவிக்காது. இந்த ஜீவாத்மாவுடைய நோக்கமே பரமாத்மாவுக்கு சேவை செய்யறதுக்கு தான். இந்த தேகங்களுக்கோ இந்த நம்ம சொந்த தேகத்துக்கோ நம்ம மனசுக்கோ சேவை செய்ய வேண்டிய கடமை அதுக்கு கிடையாது. அப்போ நம்ம ஸ்வதர்மமே எதுன்னு தெரிஞ்சிக்காமல் நாம் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய கடமைகள் தான் நம்மளுடைய உண்மையான தர்மம்னு பொய்யா நம்மளுக்கு கல்பிச்சுண்டு நாம் அதுக்காக போகிறான்னா சிரமந்தான் மிஞ்சம். ஸ்ரமையேவகி கேவலம், கஷ்டம் மட்டும்தான் வருமே தவிர அதனால் 10 பைசா லாபம் கிடைக்காது. ஆனால் ராம நாமா சொல்கிறவங்களுக்கு எப்படி இருப்பான்னா நீங்காத செல்வம் நிறைஞ்சிருக்குமா, மனசு திருப்தியாக இருப்பான், சாந்தியாக இருப்பான், ஆனந்தமாக இருக்கும். ராம 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 ராம. அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, பகவான் இந்த நாமத்தை சொத்தாக பற்றிக்கொள், அவனால் உனக்கு எல்லா விதமான லாபங்களும் சாதிச்சிக்க முடியும். நீ முட்டி மோதி நின்றா, காலம் பூரா முட்டி மோதி நிற்க வேண்டியது தான்
எவ்வளோ பேர் இன்றைக்கி சொத்துக்களுக்காக போராடி 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷமாக வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள். ஆனால் அனுபவித்த பாடு கிடையாது. ஆனால் அலைஞ்ச பாடு தான் அதிகமாக இருக்குது. அனுபவித்த பாடு கிடையாது, அலைஞ்ச பாடு தான் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் பிரிவுகள், விரிசல்கள், கடைசி வரைக்கும் ஜென்மத்தில் அவங்க ஒன்றா சேர முடியாதபடி, அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒத்துமை இல்லாமல் இந்த சொத்து தானே பிரிக்குது. அதான் வைரம்ச்ச பஞ்சமம். கலிக்கு 5வது இடமா கொடுத்த இடம் அது. சொத்துக்கள், இந்த தங்கம், பொருள், பணம் இவைகள்லாம் நிம்மதி விரோத பாவத்தை உண்டாக்கக்கூடியது. அதனால் இந்த பண நிமித்தமாக கணவன் மனைவிக்குள்ளே விரிசல் உண்டாக்கிடுது. பாலமாக விரிசலை போட்டுடுது இந்த பணத்தை ஆசை. ஏன்னா அது கலியின் இருப்பிடம் சொல்லுவாங்க. கேரளாவில் சம்பிரதாயத்தில் கேரள சம்பிரதாயத்தில் அது எங்கே இருக்குன்னா, பரதேகேஸ்வரர் சொல்கிறார், இந்த தங்கம்ன்றது கொல்லிவாய் பிசாசம். கொல்லிவாய் பிசாசம் அது நம்மளை போட்டு துன்புறுத்துமா இந்த தங்கத்து மேலே உள்ள ஆசை. ஏன்னா களியின் இருப்பிடம் அது. பரிசுத்த 5வது இடமா அந்த களி கொடுத்த இடம். அது என்றைக்குமே நிம்மதியை கெடுக்க தான் கெடுக்கும். அது தங்கமோ பொண்ணோ பொருளோ சொத்து ஆக மொத்தம். நல்லா தெரியுது இல்லையா? அப்போ என்னன்னா, நமக்கு நிம்மதியை கொடுக்குற ஒரே சொத்து ராம 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 ராம. எல்லாம் இப்போ எதெல்லாம் தேடி போனாலும் அதெல்லாம் இவனுக்கு தேடி வரும். நீ உனக்கு தீவிரேன பக்தி யோகேன யஜந்தே புருஷம் பரம். உன்னுடைய தீவிரதையை நாமத்தை இரவும் பகலும் சொன்னால் நீ என்ன பண்ணுறது? அகாமகா சர்வகாமகா மோக்ஷகாம உதாரதிகி தீவிரேன பக்தி யோகேன யஜந்த புருஷம் பரம். அப்போது நீ ஆசையற்றவனாக இருந்தாலும், சர்வகாமகா நீ எல்லா ஆசைகளும் நிறைவேற்றி கொள்ளக்கூடியவனாக இருந்தாலும், மோக்ஷகாமகா நீ மோட்சத்தில் ஆசையுடையவனாக இருந்தாலும், அதை சாதித்து கொடுப்பது ஒரே விஷயம் என்னென்னா, தீவிரமான உன்னுடைய முயற்சி, உன்னுடைய பக்தி யோகம்தான். இந்த நாமாவை அதிகமாக இரவும் பகலும் நீ சொல்ல 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 நிச்சயமாக உன்னுடைய காரியங்களை அது பார்த்துக்கும், அது சாதித்து கொடுக்கும். உன் நோய்கள் குணமாகணுமா அதுவும் பண்ணும். உனக்கு வர வேண்டிய ஆசைகள், உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் கிடைக்கணுமா அதுவும் கிடைக்க வைக்கும். இல்லை எனக்கு மோட்சம் வேணும் அதுவும் கொடுக்கும். இல்லை அகாம எல்லாம் ஆசையற்ற மனதை கொடுக்கணும், எனக்கு அதான் சாந்தியாக இருக்குது, எனக்கு அதான் வேணும், தாராளமாக அதையும் கொடுக்கும். அகாமக சர்வகாமக மோக்ஷகாம உதார தேகி. அது தாராள மனம் படைத்தது இந்த ராமநாமம், உதாரமான படைமது. அதனால் அது எது கேட்டாலும் கொடுக்கும் இந்த ராமநாமம். அதுக்கு என்னென்னா உன்னுடைய தீவிரதையை பொறுத்து இருக்குது. நீ உன்னுடைய ஆசைகள் நிறைவேறணும்னா அதுக்காக படப்படணும் ராமராமன் சாந்தியாக நாம சொன்னாவே போதும். அப்போ உன்னுடைய தீவிரதையை அதிகப்படுத்தினால் அந்தளவுக்கு சீக்கிரமாக பலனும் கிடைக்கும். பலனை எதிர்பார்க்குறவங்க சொல்கிறேன். இப்போ எங்களை மாதிரி ஆள்லாம் இப்போ நாங்கன்னா ராமநாமத்தை ரிலாக்ஸாக ஜெபிப்போம், ரிலாக்ஸாக நாமத்தை கீர்த்தனை பண்ணுவோம். ஏன்னா எனக்கு சொத்து கிடச்சிச்சே, நான் சொத்து கிடைக்கலையே நான் கவலை பண்ணேன். ஏன்னா ராமநாமத்தை விட உயர்ந்த சொத்து வேறு யாரும் என்ன இருக்க முடியும்? குந்தியம்மா சொல்லிட்டாங்க இல்லையா, நம்ம அகிஞ்சன வித்தாய், மற்ற சொத்துக்கள் மேலே ஆசையை விட்டுட்டு இந்த ராமநாமன்ற சொத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சொத்து என்ன பண்ணுமா, நிவிருத்தி குணவிருத்தியே இந்த மனசில் ஏற்படக்கூடிய அந்த முக்குணமான மாயில் நம்ம சிக்கி தவிக்காதபடி நம்மளை காப்பாற்றும். சரி, அப்போ நான் ஆத்மாவில் ரமிக்கும்படி செய்யுமா இந்த சொத்து? கிருஷ்ணனையே சொத்தாக பற்றி கொண்டவனுக்கு ஆத்மா ராமாய, அவன் வெளிப்பொருளில் ரமிக்கணுன்ற எண்ணம் விட்டு போய் வெளிப்பொருள்கள் துன்பத்தை கொடுக்கக்கூடியது அதில் ரமிக்க வேண்டாம், இந்த ஆத்மாவிலே ரமிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பரமாத்மாவாகிய ராமநாமத்தில் ரமிச்சுட்டே இருப்பான். அவன் பாட்டுக்கு அவன் மனசில் தான் சாந்தாயே சாந்தி இருக்கும், அவன் மனசில் தான் நிம்மதி இருக்கும். ஏன்னா இதை யாரும் மற்ற சொத்துக்கள்லாம் பிடுங்கிடுவாங்க, மற்ற சொத்துக்கள்லாம் போட்டி போகாமல் உண்டு, அது நிம்மதியை கெடுக்கக்கூடியது. அப்படியே கிடைச்சாலும் ஏன்னா அதுக்கு நம்ம உறவினர்கள் நம்ம
அண்ணன் தம்பிகள் சொத்தை பிடிங்கிட்டால் நம்ம மனைவி குழந்தைகளுக்கு அதுக்கு பாகம் அதில் வந்து நிறைய கல்மஷங்கள் உண்டு. இதில் இங்கே பிக்கல் படுங்கள் நிறைய உண்டு, நிறைய பிக்கல் படுங்கள் உண்டு, அலைச்சல் உண்டு. அது சிரமப்படுறது ரொம்ப அதிகம், மனசங்கடங்கள் நிறைய. அதெல்லாம் இல்லாமல் இந்த ராமநாமத்தில் அந்த சொத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்கு ஆள் உண்டு, அதுக்கு பாகம் பிரிக்கிறதுக்கு ஆள் உண்டு. ஆனால் இந்த சொத்து ஆத்மா நீங்காத செல்வம் இந்த ராமநாமம். இந்த ஆத்மா ராமாய இந்த பரமாத்மாவாகிய பகவான் ஆகிய இந்த சொத்தில் ரமிக்கும்படி செய்யுமா ராமநாமம். எது வேணும்? இதுதான் சாந்தி 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 கொடுக்கக்கூடியது. புத்திசாலி எதை நாடுவான்? துரியோதன மாதிரி நாராயண படைகள் வேணும்னு கேட்பானா? அர்ஜுனன் மேலே கிருஷ்ணனை மட்டும் போதும்னு கேட்பானா? யார் புத்திசாலி? துரியோதனை போய் மார்த்தட்டிக்கிறான் சகுனிகளை போய். நான் தான் புத்திசாலி, அவன் முட்டாள். அவன் கிருஷ்ணன் அதுவும் ஆயுதமே எடுக்க மாட்டான் அந்த போரில். அவனை போய் கேட்டுருக்கான் அர்ஜுனன். நான் எவ்வளோ பேர் புத்திசாலி தெரியுமா? நாராயண படைகள்லாம் எனக்கு வரப்போகுது. ஆமாம், உடம்புல படையாக வரப்போகுது அவனுக்கு. போடான்ட்டு சகுனி சொல்கிறான். போடா, கிருஷ்ணன் ஒரு பார்வை பார்த்தான்னா எல்லாத்தையும் சைன்யங்களாம் எரிச்சிடுவான்டா. அவன் இருக்கிற இடம் தானே வெற்றியாக இருக்கும். நீ போய் புத்திசாலின்னு சொல்கிற உன்ன அப்படின்னு சகுனி திட்டுறான். என்னம்மாம்மா, நான் எவ்வளோ பேர் நாராயண படைகள்லாம் வாழ்ந்திருக்கேன். போடா, அவன் கிருஷ்ணனுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்ட்டு. ஏதோ கிருஷ்ணா ததோ ஜெயா. பகவான் இருக்கிற இடத்துல தான் ஜெயம் உண்டாகும். அவள் நாம ஜெயத்து, ராமநாமம் இருக்கிற இடம் தான் ஜெயம் உண்டாகும். அந்த நம்பிக்கை ஏன் இல்லை அப்படின்னா, கலியுகத்தில் அசத்ததானம் நிசத்வாம், நம்பிக்கையற்றவர்களாக இருப்பார்கள் கலியுகத்தில். நிசத்வம், இந்த சாத்விக தன்மை, இந்த பக்தியில் தலைக்கிற அந்த சாத்விக தன்மை இல்லாதவர்களாக, அதாவது மனோபலம் உடையவர்களாக இருக்க மாட்டார்கள் கலியுகத்தில். அதனால்தான் ஹரசிதாயுஷா, ஆயுசு குறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள் மக்கள் என்று வியாசாச்சாரியார் சொல்கிறார் பாகவதத்தில். மக்கள் கலியுகத்தில் அஸ்ரத்ததானம் நிசத்வம் ரசிதாயுஷா, நம்பிக்கையற்றவர்களாக இருப்பார்கள், தெய்வ நம்பிக்கையற்றவர்களாக. அதனால் நிசத்வகா, இந்த சாத்விகமான பலம் படைத்தவர்களாக, மனோபலம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். அடுத்தது ஆயுசு குறைந்தவர்களாக காணப்படுவார்கள் கலியுகத்தில். ஆனால் ஒரு சாதுக்களை அண்டிட்டா, பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கிறான்னா அவன் மகாபலசாலியாக காணப்படுவான். ஆனால் உடல் பலம் இல்லை, மனோபலம் எல்லாமே ஆத்ம பலத்தில் அவன் எல்லாத்தையும் ஜெயிப்பான். எப்போ ஆத்மாவில் ரமிக்கிறியோ, இந்த நாமம் சொன்னால் நீ ஆத்மாவில் ரமிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ ஆன்ம நிலையில் தான் இருக்கிற. அப்போ தேக நிலையிலையோ மனோ நிலையிலையோ நீ இல்லை ராமநாமம் சொல்லும்போது. அப்போ என்னன்னா, இந்த உடல் தேவைகள் மன தேவைகள்லாம் பல்லு பிடுங்கினப்பா மாதிரி ஆகிடுமா. இந்த உடல் தேவைகள் மன தேவைகள் கொந்தளிக்காதான். எப்போ ராமநாமம் சொல்லும்பொழுது எல்லாம் அடங்கி ஆத்மாவில் ரமிக்கிற தன்மை உண்டாக்கி என்ன பண்ணோம்னா ஆனந்தமான வாழ்வைக்கும் சாந்தியாக. முன்ன உடல் தேவைகள் மன தேவைகளுக்காக நிம்மதி இல்லாமல் அலைஞ்சி என்ன, அதெல்லாம் எல்லாம் ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட், இட்ஸ் கான், ஓடி போச்சு. ராமநாமத்தை தீவிரமாக சொல்ல 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 உன் மனசில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், புத்துணர்ச்சி அப்படி பொங்கி வழியத்தை பார்க்கலாம். ஏன்டா ராமநாமம் ஒன்று போதுண்டா. ராம 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 சாந்தியாக இருக்கடாப்பா. அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு பல சாதனைகளை கடைப்பிடிச்சிருந்து பல சிரமங்களை பட்டுண்டு ஏதோ கொஞ்சம் லாபம் கிடைக்கிறதுக்காக பெரிய துக்கங்களை அனுபவிச்சுண்டு அற்ப லாபம் அதிக பிரயாச மகத்கதானாம் விரமாயதஸ்ய. அப்போ கூட நம்மளுக்கு வைராக்கியம் வரல, இவ்வளோ துன்பங்கள் பட்டோம். ஆனால் ராமநாமத்துக்கு வந்துட்ட பிறகு இப்போ சொல்ப பிரயாச பெரிய லாபம், படா லாபம். நமக்கு எதெல்லாம் நான் தேடி போயிருந்தோம் என்ன இப்போ தேடி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கு மேலே எனக்கு சாந்தியும் இருக்குது. எத்ருச்ச லாப சந்துஷ்டா, பகவானால் கொடுக்கப்பட்டதில் சந்தோஷமாக இரு, திருப்தியாக இரு. மற்றதெல்லாம் இப்படியேப்பட்டவனு தானே நான் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு குசேலருக்கு
அள்ளி கொடுத்த மாதிரி அப்படி திருப்திப்பட்ட மனத்துள்ளவர்களுக்கு பகவான் தேடி தண்ணி கொண்டு வந்து கொடுப்பான். யார் திருப்தி இல்லாமல் இருக்கிறானோ அவனுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் போதாது. அதனால் அவனுக்கு என்னையும் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். ஆனால் திருப்தியுள்ள குசலர் எப்படி இருந்தாரோ அவன் திருப்தி உள்ளவங்க நாம் பகவானே நீ எனக்கு கொடுக்கறதுக்கிட்டோம், உனக்கு எதாவது நான் கொடுக்கணும்னு அந்த அவள் கொண்டு வந்தேன்டா. என்னது இந்த ஏழ்மை நிலையிலையும் எனக்கு கொடுக்கறதுக்கு நீ அவள் கொண்டு வந்தியா? உன்னுடைய மனப்பான்மை ஆஹா, இந்த மனசுக்கல்லவா நான் கொடுக்கணும் அப்படின்னு பகவான் சங்கல்பிச்சானா. பாகவத்தில் வருது, இவன் இது வரைக்கும் எங்கள் பொருள் நிமித்தமாக எதுக்கும் வந்ததே கிடையாது, என் பக்தி சேவையே பெருசாக மதித்தவன் இவன். ஆனால் இவன் எனக்கு கொண்டு வந்திருக்கான் பற்றி ஆசையாகல. என்னமோ நான் பிச்சைக்காரன் மாதிரி எனக்கு நம்ம அவள் இவன் படியலுக்கிறான். எனக்கு கொடுத்து இவன் வரான் இவன். அவள் என்னோட இவன் உயர்ந்துட்டான். பகவானுக்கே உலகொண்ட பெருவாயனுக்கே அவள் கொடுத்து வந்திருக்கான்னா அவன் இவன் உயர்ந்துட்டான். இப்போ இவன் தானம் வழங்குறான் இந்த அவள் சாப்பிட அப்படின்ட்டு. அதை பகவான் சொல்கிறான், பக்தியா பிரிய செதி, பக்தியோடு கொடுத்தா நான் அஷ்னாமி, நான் சாப்பிட்றேன்ப்பா. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரியச்சதி, பக்தி தத் உபோகரம் தத் அஷ்னாமி, நான் அதை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பகவான் ஒருபடி அவளை எடுத்து வாயில் போட்டுட்டான். பகவானை சந்தோஷப்படுத்து, மற்ற சந்தோஷங்கள்லாம் தன்னாலே உன்னை தேடி வரும். நீ உலகத்தை சந்தோஷப்படுத்துகிறேன், நான் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துகிறேன், என் மனசை சந்தோஷப்படுத்துகிறேன், இந்த உடல் தேவைகளை பூர்த்தி பண்ணுறேன்னா இதில் சந்தோஷமே கிடைக்காது. நீ உண்மையாக வேருக்கு ஜலத்தை வார்த்தனா தானே கிளைகளுக்கும் இலைகளுக்கும் பழங்களுக்கெல்லாம் போய் சேரும் அதனுடைய சாரமானது. நீ வெறுமனே மேலோட்டமாக இருக்கிற இலைகளையோ கிளைகளையோ நீ தண்ணீர் ஊற்றி நிரப்ப பார்த்தா அதனால் திருப்தி அடையுமா அந்த செடியானது, அந்த மரமானது, கொடியானது? அந்த வேருக்கு டைரெக்டாக ஜலத்தை வாத்திப்பார், தன்னாலே அதெல்லாம் கிளைகளுக்கு இலைகளுக்கு பழங்களுக்கு பூக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் அந்த பிரான்ச்சஸ் எல்லாத்துலேயும் போய் அது பரவி செழிப்பாக்கிடும். அவள் பகவான் நாமத்தை நீ சொல்ல சொல்ல பகவான் சந்தோஷம் அடைஞ்சிட்டா உன் பித்ருக்கள், உன் தேவர்கள், ரிஷிகள் எல்லாத்துடைய கடனையும் அடைக்கிற நீ. சகல ஜீவராசிகளுக்கும் நீ கடன்பட்டிருக்க. அந்த ஜீவராசிகளுடைய கடனை பூத ஆத்மா தேவ பித்ரு ரிஷி கடன் எல்லா கடன்களையும் இதில் பூர்த்தி அடையதான் ராம நாமத்தை சொல்லும் பொழுது. அப்போ எல்லா கடனையும் அடைக்கிற நீ உனக்குன்னு ஒரு கடன் இருக்குமா? இருக்காது. எல்லாம் உனக்கு அனுகூலமாக செயல்படுறத நீ பார்க்கலாம். 10 திசைகளும் எல்லாம் சுகமயமாற்றணும். ஏன்னா ராம நாமத்தை சொன்னதுனால பகவான் பரிபூர்ண சந்தோஷம் அடைஞ்சிட்டான். அவனுக்கு ஒரு பிடி அவள் கொடுத்தாலும் அதை அன்போடு எடுத்துட்டு பல மடங்காக அவனுக்கு திருப்பி விட்டுடுறான். அப்போ பகவானுக்கு எதா முகஸ்ரீஹி, கண்ணாடியில் உள்ள ஒரு ரூபத்தில் அலங்காரம் எப்படி வேணும்னா ஒரிஜினல் ரூபத்தை அலங்காரம் பண்ணும்போது கண்ணாடியில் ஒரு ரூபம் தன்னாலே அலங்காரம் பெறுவது போல பகவானை நீ சந்தோஷப்படுத்த தன்னாலே உனக்கு தேவையான சந்தோஷங்கள் தேடி வரும். புரியுதுங்களா? அப்போது கலியுக தர்மமாகிய நாம சங்கீர்த்தனத்தினால்தான் பூஜைகளாலேயோ தவங்களாலேயோ யாகங்களாலேயோ, அதெல்லாம் மற்ற யுக தர்மங்கள், பூஜைகள்லாம் துவாபர யுகத்து தர்மங்கள், யாகங்கள்லாம் திரேதா யுகத்து தர்மங்கள், தவம்லாம் கிருதயுகத்து தர்மங்கள். கலியுக தர்மம்னா அத்தனை அவ்வளோ சிரமப்படாத ராமான்னு பகவான் கேசவ கீர்த்தனாத் பகவான் நாமங்களை கீர்த்தனை பண்ணுறதுனால பரிபூர்ணமாக பகவான் சந்தோஷம் அடைகிறான். எல்லா சாதனைகள் சர்வ சாதன பாதகாக. நீ தவம் பண்ணால் கெடுத்துருவான், யாகம் பண்ணால் கெடுத்துருவான், நீ பூஜைகள் புனஸ்காரம் பண்ணால் அப்போ தான் டென்ஷன் ஆகும். இந்த பூஜை சாமான் காணுமே, அது காணுமே, இது காணுமே, பச்சை கற்பம் காணுமே, இது காணுமே, தாம்பலம் இல்லையே, இதில் எல்லாம் எடுத்து வைக்க மாட்டியா? வீட்டில் மனைவி இடத்துல கோவப்படுவான், புல்லுன்னு விழுவான், அது சரியில்லை இது சரியில்லை, பூஜை சாமான் காணுமே, இது அப்படியே ரொம்ப தத்தளிப்பான். பூ இல்லை, புஷ்பம் இது இல்லை, கற்பூரம் இல்லை, சந்தனம் இல்லை, குங்குமம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, கற்பூரம் இல்லை, பத்திப்பட்டி அங்கே. அப்போது அந்த பூஜை செய்கிறத கூட செய்யாமல் இவ்வளோ டென்ஷனாக செய்யணும்னு அவசியமே இல்லை. ஒரு சாந்தி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும்.
வீட்டில் ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணால் கூட பொருள்கள்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறான், டென்ஷன் ஆயிடுறான். இதெல்லாம் துவாபர யுகத்தில் பூஜைகள் புனஸ்காரங்களால் பகவானை சந்தோஷம் அடைஞ்சான். ஆனால் கலியுகத்தில் இதெல்லாம் உனக்கு டென்ஷன் ஆகாமல் சந்தோஷமாக செய்கிறதுக்கான மனப்பக்குவம் இல்லை. அப்போ என்ன பண்ண, ராம 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 இதை மட்டும் கழிக்கெடுக்க மாட்டான். மற்ற சாதனைகள்லாம் சர்வ சாதன பாதகாக, எந்த சாதனைகள் பண்ணாலும் கெடுத்துருவான் கலிபுருஷன். உன் மனசில் கோபத்தை உண்டாக்கிடுவான், டென்ஷனை உண்டாக்கிடுவான். நீ பூஜைகள்னு உட்கார்ந்தா கூட அதுலேயும் டென்ஷன் இருக்குது. அப்போ களி உள்ளே வந்துட்டானே, அப்போ பகவத் பூஜையில் என்ன பெருசாக பலன் கிடைக்கும் யோசிச்சுப்பார். அப்போ ராம நாமம் சொல்லும்போது தான் இதை மட்டும் கழிக்க எடுக்க மாட்டான். நீ பஸ்ஸில் போகும்போது சொல்லலாம், ட்ரெயினில் போகும்போது சொல்லலாம், உட்கார்ந்த போது சொல்லலாம், எழுந்த போது சொல்லலாம், அசுத்தமான இடத்துலையும் சொல்லலாம், தீட்டு காலத்துலேயும் சொல்லலாம். இதை மட்டும் நமக்கு இந்த நியமம்னு கிடையாது. இதுதான் ஒன்றுமே இல்லாது. ஆனால் நீ ராமநாமம் சொல்ல 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 ராமநாமம் சொல்வதற்கு எந்த தடையும் இல்லையாம். சொல்ல சொல்ல தடைகள் எல்லாம் தானே விலகுமாம், தானே விலகிடுமா. நீ பிரயத்தனப்பட வேணாம். உனக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ, சொத்தோ பணமோ உனக்கு வர வேண்டிய விஷயங்கள் தடையாக இருக்குதோ அதெல்லாம், அந்த தடைகள்லாம் தானே விலகி உனக்கு தானே கொண்டு வந்து உனக்கு கிடைக்கும். நம்பி சொல்லலாம் ராமநாமத்தை. ராமர் உனக்கு ஒரு கடுகளவு கூட உன்னை கைவிட மாட்டார். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ராம 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 ராம. இப்போது சீதையை நினச்சி ராமர் புலமிழ்ந்தார். ராமர் இழைச்சி போயிட்டார், களைச்சி போயிட்டார். ஆனால் ராமநாமா, ராமருக்கே இந்த நிலைமை. ஆனால் ராமநாமா சொல்கிற ஆஞ்சநேயர் எப்படி குண்டாக இருக்கிறார், உற்சாகமாக இருப்பார், தெம்பாக இருப்பார். அவர் ராமர் நடிக்கிறார், அவர் வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறார், ஓட்ட வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமாக நடிக்கிறாரு. அது தெரியாத ஆஞ்சநேயருக்கு. சரி விடு. அவர் அப்போ ராமரே கவலைப்படுறாரு. நாமியை விட நாம வசத்தின்றது எப்படி நிரூபணம்னா ஆஞ்சநேயர் மூலமாக நிரூபணம் ஆகுது. ஆஞ்சநேயர் எப்படி இருக்கிறார், நல்லா புஷ்டியாக இருக்கார், தெம்பாக இருக்கார். பார்த்தா போய் மலையை தூக்குறாரு, மரத்தை உடைக்கிறாரு, அதில் அடிக்கிறாரு, ராட்சர்களை வாதம் பண்ணுறார், கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டாராம். 80,000 ராட்சஸில் எப்படி மசகை குருத ராட்சசம் கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டாராம். எங்கேருந்தே அவனுக்கு இவ்வளோ பலம் வந்ததுன்னா, ஜெயச்சரி பலோ ராமஹா ராஜா ஜெயதி சுக்ரீவா லக்ஷ்மணோ அபிபாலிதா. அப்போது ராகவேன அபிபாலிதா. அப்போது எதனால் கிடச்சதுன்னா, அதிபலோ ராமஹா, ராம நாமத்தினால் எனக்கு ஜெயம். அந்த அதிகமான பலம் கொண்ட ராம நாமத்தினால் எனக்கு ஜெயம் உண்டாச்சு. அதனால் 80,000 ராட்சர்களை என்னால் கொசு அடிக்கிற மாதிரி அடித்து போடுவேன். ராமரே 14,000 ராட்சர்கள் தான் வதம் பண்ணார் ஜனஸ்தானத்தில். ஏன்னா அங்கே அவ்வளோ பேர் தான் இருந்தாங்க, அதனால் அவ்வளோ பேர் வதம் பண்ணிட்டார். ஆனால் ராட்சர் இல்லை. இவர் என்னடனா 80,000 ராம நாமம் சொல்கிற இவர் 80,000 ராட்சர்களை வதம் பண்ணாரோ. ரொம்ப கஷ்டப்பட்டாரண்ணா. கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டார். அந்த கொசு அடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படணுமா என்ன? கொசு ஏதாவது பண்ண முடியுமா? அது சும்மா கொசு கடிக்கிற மாதிரி அந்த லைட்டாக அந்த அம்புகள்லாம் போட்டு அவர் கொசு கடிக்கிற மாதிரி அந்த துன்பங்களை உற்பத்தி பண்ணாங்களாம். அப்போ ராட்சர்களுடைய ஆயுதங்கள்லாம் ஆஞ்சநேயர் எப்படி தகச்சினா கொசு கடிக்கிற மாதிரி இருந்துதான். இந்த அக்ஷகுமார் வந்து சண்டை போட்டானே, அவன் அடிச்சதெல்லாம் எப்படி இருந்தால் கொசு அடிக்கிற, இந்த கொசு கடிக்கிற மாதிரி இருந்துதான். அவ்வளோ சிரமந்தான் இருந்ததான் அவருக்கு. அந்த கொசு கடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த கொசு எப்படி அடிப்போமோ அது மாதிரி அடிச்சு போட்டார். இந்த அக்ஷகுமாரனை ரதத்தோடு போட்டு நல்லா தரையில் போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டு விட்டார். நல்லா சண்டை போட்டியே, வெரி குட் வெரி குட். நீ யார், ராவணனுடைய பிள்ளையா? பாப்பா உன்னை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ஷகுமாரனை போட்டு அடின்னு அடிச்சு அந்த ரதத்தோடு போட்டு அவனை தேய்ன்னு தரையில் போட்டு தேய்ச்சிட்டார். அவனை தேய்ச்சி வதம் பண்ணிட்டார் ஆஞ்சநேய சுவாமி. ராட்சரெல்லாம் என்ன பண்ணாருன்னா, இவ்வளோ ராட்சசன் 80,000 பேர் எப்படி சமாளிப்பான அடப்போட அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூபம் எடுத்தார். அங்கே இருக்கிற ஒரு தூணை எடுத்தார், அடின்னு அடிச்சு மண்டியை போட்டு அடின்னு அடிச்சு அப்படியே கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு சாவிச்சிட்டார். எல்லாரையும் அவுட். 80 ராட்சர் ஒருத்தம் கூட தப்பிக்கல, அவுட். எத்தனையோ சேனைகள் இவரே வாதம் பண்ணிட்டார். ராமர் வந்தால் வேலை சுலபமானன்ட்டு. அப்போண்ணா தில் அப்புறமாண்ணா, ஆஹா
ராமருடைய நாமத்தை சொன்னதுக்காக நம்மளுக்கு இவ்வளோ அசோகவனத்தையும் அழிக்க முடிஞ்சது. அசோகவனத்தில் வந்த ராட்சசர்கள்லாம் அழிக்க முடிஞ்சது. நம்மளுக்கு இவ்வளோ பலம் கிடைச்சிருக்கு. சமுத்திரத்தையே தாண்டி வந்தனே, எல்லாம் ராமநாம மகிமை, ராமநாம மகிமை, ராமநாம மகிமைன்னு தெரிஞ்சுட்டு ஜெயச்சரி போலோ ராமஹா. ஆஹா, இவ்வளோ பெரிய காரியத்தை சாதிச்சிட்டுமே வந்துட்டோன்னா ஒன்று தைரியம் அதிகமாகிடுச்சு அவருக்கு. உடனே ஆச்சரியம். உடனே பார்த்தார் ராவணனே, எத்தனை ராவணாகிறான்? 100 ராவணன் வர சொல்லிட்டா. நானே ராவணனை சாவடிச்சுட்டேன். ராமர் எதுக்குடா வரணும்? இந்த ராம நாமமே போதும்டா எனக்கு அப்படின்ட்டு சவால் விடுறாரு. அவர் சொல்கிறார் ஜெயத்தேதி போல ஒரு ராமஹா. ராம நாமம் இருக்கும்போது எனக்கு ஜெயம் தான்டா, எனக்கு போராடலாம். என்னை வேண்டாம் என்ன பண்ண முடியும்டா? வாங்கடா, எத்தனை லட்சம் வர்றதே வாங்கடா. வாயு தேவனே, அவங்க அப்பா ஆஞ்சநேயர் அப்பா வாயு தேவனே உள்ளே போகிறதுக்கு பயப்படுவார். ராவணன் என்ன பண்ணிட்டு தேவரெல்லாம் நடுங்குவாங்களாம். அந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் ஒரு வானரம் போய் கலக்குன்னு கலகிடுச்சு. எதிராளிகள் கூடாரத்தில் ராட்சசர்கள்லாம் பயங்கரமானவர்கள். ஆனால் யுக்தியும் வேணும். வெறும் உடல் பலத்தினால் மட்டும் சாதிக்கல, புத்தி பலத்தினால் புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அச்சாட்டியம் வாக்படுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். அந்த ஆஞ்சநேயர் சுவாமி நினைச்சாருன்னா உனக்கு எல்லாத்தையும் ஆரோக்கியத்தை அரோகதா நோயற்ற வாழ்வை கொடுக்க முடியும். நீ ராமநாமம் நிறைய சொல்லணும். அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வருவார், சந்தோஷம் அடைந்து உனக்கு நோயற்ற வாழ்வை கொடுப்பாரு. நீ ஆஞ்சநேயர் குண்டாவோட டைரெக்டாக வரமாட்டார். ஆனால் ராமநாமம் சொன்னால் கண்டிப்பாங்க எத்திர ரகுநாத கீர்த்தன் தத்திர கதமஸ்தகாஞ்சலி அங்கே கைகூப்பி கொண்டு இருப்பார் அங்கே. அப்போது ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேன அபிபாலிதா ஜெயத்தெரி போலோ ராமஹா. அந்த ராமன் நாமம் ஜெயிக்கட்டும். அப்போ ராமத்துடைய பலத்தினால ஜெயிச்சிட்டுன்றார். அப்போது போனார், பிரம்மாஸ்திரத்தை போட்டானா இந்திரஜித்து. அடப்பட உன் பிரம்மாஸ்திரம்லாம் அவர் ஒன்றும் பண்ணாது. பிரம்மதேவர் சொல்லியிருக்கார், எப்பா என் பிரம்மாஸ்திரம் அவனை ஒன்றும் பண்ணாது, ஆனால் கொஞ்சம் அதுக்கு மரியாதை கொஞ்சம் கட்டுப்பட்டு இருப்பா. சரி, ஓகே. பிரம்மதேவர் மேலே மரியாதைனால அந்த பிரம்மாஸ்திரம் கட்டுப்பட்ட மாதிரி இருந்தாரான். ஆனால் உண்மையிலே கட்டுப்பட்டோன்னு நினச்சிட்டானா இந்திரஜித்து. அது கூட கொஞ்ச நேரம் கூட அந்த ராமநாமம் சொல்கிறவங்கள கொஞ்ச நேரம் கூட அந்த ராமநாமம் என்ன பண்ண ராமர் என்ன பண்ணார், அது பிடிக்காதான், சகிக்க போட்டாரான். என் பக்தரை போய் பிரம்மாஸ்திரம் கட்டி போகிறதா அப்படி சொல்லிட்டு உடனே என்ன பண்ணார், இந்த ராட்சசெல்லாம் வெறும் கயிறுகளால் ஆஞ்சநேயரை கட்டினாங்க. பிரம்மாஸ்திரம் கட்டு இருக்குதுன்றது அவங்க கண்ணுக்கு தெரியல. பிரம்மாஸ்திரம் கட்டுப்பட்டு இருக்கார் ஆஞ்சநேயர். இந்த ராட்சசர்கள் பசங்களாம் என்ன பண்ணாங்க, முட்டாளுங்க என்ன பண்ணானுங்க, வெறும் கயிறில் கட்ட பண்ணாங்க. வேறு ஒரு கயிறு கட்டினா பிரம்மாஸ்திரம் விட்டு போடும். இது தெரியாது அந்த ராட்சசர்களுக்கு. இந்திரஜித்தை பார்த்தான், அட கடவுளே, இந்த ராட்சசர்கள் முட்டாளாக இருக்காங்களே, டே கட்டாதீங்கன்னு உடனே போய்ட்டு கட்டாங்க வெறும் கயிறில் ஆஞ்சநேயரை. நான் பிரம்மாஸ்திரம் கட்டு போட்டிருக்கேன்டா அப்படின்னு வெறும் கயிறில் கட்டுப்பட்டோடனே என்ன பண்ணார், பிரம்மாஸ்திரம் விட்டு போச்சு கட்டு. ஆனால் ஆஞ்சநேயர் பொறுமையாக இருந்தார். ஏன்னா இந்த கயிறுலாம் ஒன்றுமே கிடையாது, பட்டுன்னு அர்த்தம் போட்டுருவார். இந்த ராட்சச கட்டுற கயிறுலாம் பிரம்மாஸ்திரம் தான் விடுபட முடியாது, அதுவே விடுபட்டாச்சு, அதுவே என்ன ஒன்றும் பண்ணாது, இந்த கயிறில் என்ன பண்ணிட்டோம். அதனால் ஆஞ்சநேயர் பற்றி கவலைப்படல. சரி, இருந்த ராவணங்களை ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடலாம், நம்ம தூதவனாக வந்திருக்கோம், அவனுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணலாம் அப்படின்ட்டு ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு, சரி கட்டுப்பட்டவன் நடிக்கிறார். அப்போ இந்திரஜித்தை பார்த்து ஆச்சரியப்படுறான், இவனை தான் பிரம்மாஸ்திரமே கட்டுப்படுத்தலையே, இந்த வெறும் கயிறுகள் சாதாரண கயிறுகள் அறுத்து போட்ட முடியாதான், ஏன் கட்டுப்பட்டிருக்கான்ட்டு இந்திரஜித்தை ஆச்சரியப்படுறான். மகா புத்திமான் இந்திரஜித், மாயாவி. சரி, என்னமோ கட்டுப்பட்டுருக்கான், அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபையில் அழைச்சிட்டு போகிறாங்க. யார், ஆஞ்சநேயர் சுவாமி. அங்கே போனோடனே ராவணனுடைய தேஜஸை பார்த்து ஆச்சரியப்படுறார் ஆஞ்சநேயர். அங்கே தான் சொல்கிறார், சகோதரா சௌக்கியமானு கேட்குறாரு. சுக்ரீவன் உங்களை அப்படி விசாரிக்க சொன்னார், சகோதரனா நீ சௌக்கியமானு உங்களை விசாரிக்க சொன்னார். எப்படி பேசுகிறாரு பாருங்க, நியாயமா. சொல்லின் செல்வன் அல்லவா ஆஞ்சநேயர், அது பிறகு தான் பேசுகிறாரு. அப்பா, நீங்களாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராஜாக்கள், நீங்கள் போய் இது போல் அதர்மம் செய்யலாமா? அதர்மம் செய்தால் அப்போ மக்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பாடம் கற்பிப்பீங்க? நீ ஒரு ராஜஸ்தானத்தில் இருந்தது அப்படின்னு அழகாக லக்ஷ்ணமாக பேசுகிறார். அவனுக்கு அழகாக உபதேசம் பண்ணுறாரு. அவன் முறைக்கிறான். அப்புறம் தான் சொல்கிறாரு, அப்பா ராமபானம் நீ சிவன் இடத்துலையே போய் ஒழிஞ்சிருந்தாலும் கைலாசத்துலேயே ஒழிஞ்சிருந்தாலும் அங்கேயே ராமபானம் துரத்தின்னு உன்னை வதம் பண்ணும். அதனால் நீங்கள் அப்படி ராமரத்தில் பகச்சிக்காதீங்க. உங்கள் பலம் பலவீனத்தை நீங்கள் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும். உங்களுக்கு ராஜநீதி தெரியாது கிடையாது அப்படின்னு ஆஞ்சநேயர் அன்பாக சொல்கிறார். அந்த வாலிலாம் போயிட்டான்.
வாலிக்கு நீங்கள் பயந்து நின்றீங்க, அந்த வாலியே ராமபாணம் தொலைச்சிடுச்சு, அப்போ உங்களெல்லாம் தொலைக்காதா? யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு ஆஞ்சநேயர் உபதேசம் பண்ணுறாரு. நல்லவங்க உபதேசம் தான் கெட்டவங்க காதில் ஏறவே ஏறாது. விநாச காலை விபரீத புத்தி. ராவணன் என்ன சொன்னால் வதம் பண்ண சொல்லிடுறான் ஆஞ்சநேயரை. அடப்பாய், இவ்வளோ குழந்தைக்கு சொல்கிற மாதிரி, கிளிப்பள்ளிக்கு சொல்கிற மாதிரி சொல்லி சொல்லி இவ்வளோ அழகாக கிளிப்பள்ளி மாதிரி சொன்னேன், ஆனால் நீ எடுத்துக்கல பற்றியா? உனக்கு அழிவு காலம் போ. ராம நாமத்தை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ராட்சசன் ராவணன் தான் ராம நாமத்தை ராமரத்தில் சமாதானம் பற்றிக்காமல் இருக்கிறான். ராமரை பகைச்சிக்கிறான், ஏன்னா அவனுக்கு கெடுமதி. ஆனால் ஆஞ்சநேய சுவாமி ராமநாமத்தை பற்றி கொண்ட அவர் இவர்கள் அடிக்கிறதெல்லாம் அதான் சொல்கிறேனே, கொசு கடிக்கிற மாதிரி இருக்குமா இவங்க அடிக்கிறதெல்லாம், இந்த ராட்சஸ் அடிக்கிறதுலாம். அவங்க பாடு ஊர் முழுதும் சுற்றிட்டு வராங்க. அப்புறம் ஆஞ்சநேயர் அந்த உபதேசம் பற்றி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சர்க்கம் பூரா பார்த்தா அருமையான உபதேசங்கள் பண்ணுறார். ராமருடைய பலம், அதே சமயத்தில் நீங்கள் இது வரைக்கும் பண்ண புண்ணியத்தின் பலம் உன்னை காப்பாற்றிச்சு ராவணா, இதுக்கு முன்னாடி இனிமேல்ட்டு நீ செய்த பாபத்துடைய பலன் நீ அனுபவிக்க வேண்டிய காலம் வந்துடுச்சு. ஏன்னா நான் உள்ளே வந்திருக்கேனே, இதுலேருந்து தெரிஞ்சுக்கோ, லங்கைக்கு அமங்கலம் ஏற்பட போகிறது என்று அப்படின்னு ஆஞ்சநேயர் சுவாமி சொல்கிறார். நான் தன்னை தாழ்த்தி சொல்கிறார், நானே பலவீனமானவன், நான் தூதனாக வந்திருக்கேன், என்னோட பலசாலிகளான வானர்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் இறங்கினா நான் யோசித்து பார்த்துக்கோ, இந்த லங்கை இருக்குமான்னு பார்த்துக்கோ, இந்த ராட்சர்கள் இருப்பாங்களா பார்த்துக்கோ, ஒன்றுமே கொள்ளாது அப்படின்னு சொல்கிறார். ஒன்றுமே இருக்காது, ராட்சச பூண்டே இல்லாமல் ராமர் அழிச்சிடுவார், ராம லக்ஷ்மணர்கள் யுத்தத்தில் பிரகாசிக்கிறது நீ பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவன் தான் எடுத்துக்கிறது இல்லையே, இன்னும் கோவப்படுறான். ஆனால் அதான் கடைசியில் என்ன ஆகுது, லங்கையே தீக்கறி ஆக்கிறார். வாழை நெருப்பிச்ச உடனே மொத்த லங்கையும் பஸ்மமாக்கிறார். பஸ்மாக்குறது எந்த சாமர்த்தியத்தினால போய் ராவனுக்கு முன்னாடியே சவால் விட்டு பேசுகிற அளவுக்கு தைரியம். அந்த ராவணன் யாரையும் விட்டு வைக்க மாட்டானா, யமனையே ஜெயிச்சுமாவன், அவனை மரணம் கூட ஒன்றும் பண்ணாது. அப்படிப்பட்ட ராவணங்களை போய் சவால் விட்டு பேசுகிற அளவுக்கு தைரியம் எங்கேருந்து கேட்சினா? ராமன் நாமம், அந்த தைரியம். அதான் சொல்கிறேன், ஆஞ்சநேயரை நினச்சாலே புத்திர் பலம், யசோ தைரியம், நிர்பயத்துவம், பயமற்ற நிலை உண்டாயிடும். எதிராளி கோட்டை இருக்கட்டும், எனக்கு ராமநாமம் துணையாக இருக்குது, எனக்கு யாரும் துணையால் நான் தனியாக வந்திருக்குன்னு நினைக்காது, எனக்கு ராமநாமம் துணையாக இருக்குது அப்படின்னு ஆஞ்சநேயர் போய் லங்கையிலே ஒரு கோடிக்கணக்கான ராட்சசர்கள் இருக்கிற அந்த இடத்துல போய் கலக்கிறாங்க. எதிராளியுடைய சபையிலே போய் அவனுக்கே சவால் விட்டு அந்த லங்கையை தீக்கரையாக்கி ஜெய ஸ்ரீராம் அப்படின்ட்டு இறங்கினார் ராமசிந்தத்தில். அந்த அம்மாக்களை சூடாமணி பெற்றுக்கொண்டு அவ்வளவும் சாதிக்க முடியுமானா? ராமநாமத்தை சொல்கிறவங்களால சாதிக்க முடியாது, எதுவுமே கிடையாது. தன் பலத்தை நம்புறவன் முடியாதுன்னுவான், ஆனால் ராமநாமத்துடைய பலத்தை நம்புறவன் எதையும் சாதிக்க முடியும்னு சொல்லுவான். அதுதான் ஆஞ்சநேயர் உதாரணம். அன்னைக்கு ராட்சர்களால் அழிக்க முடியலையே, இன்றைக்கி வரைக்கும் சிரஞ்சீவியாக தானே இருக்கார், அவர் யாருமே அழிக்க முடியல. அவர் அழிச்சார் கோடிக்கணக்கான ராட்சர்கள், லங்கையே எரிச்சு போட்டார். பாடா என்ன பண்ண முடிஞ்சதா ஆஞ்சநேயரை? ஒரு ராட்சசம் பிடிக்க முடிஞ்சதா? ஒன்றுமே பண்ண முடியாது. சுதந்திரமாக போவார், சுதந்திரமாக வருவார். அவர் யாரும் கட்டுப்பத்திரம் கிடையாது. நினச்சா விஸ்வரூபம் எடுப்பார். சொல்கிறார், லங்கையே பெயர்த்து கொண்டு வந்துட முடியும், எனக்கு அவ்வளோ பலம் இருக்குது. எனக்கு ராம நாமத்துடைய பலம் அது. மலையை தூக்குறார், கடலை தாண்டார், லங்கையை தீக்கரையாக லங்கையை பேர்த்து கொண்டு வந்துட முடியும், அவ்வளோ பலசாலியாக இருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. அதுதான் ராம நாமம். அதனால் ராம 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 சுந்தரகாண்டம் பூரா யார் ஹீரோன்னா ஆஞ்சநேயர் தான், ராம பக்தன் தான் ஹீரோ. ஆனால் ராம நாமத்தினால அத்தனை பலமானாப்பா ஆஞ்சநேயர் உனக்கு சரியான பலமாச்சேன், அடப்பாப்பா எல்லாம் ராம நாமத்துடைய பலம் அப்படின்ற. ஜெயத் அதிபலோ ராமஹா அப்படின்றார். அதனால் நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். அதனால் நாமத்தை சொல்கிறவன் தான் சிரமப்பட மாட்டான், அவன் நிம்மதியாக இருப்பான். ஏன்னா ராமரால் கொடுக்கப்படுறது நம்மளுக்கு கிடைச்சே தீரும், ராமரால் கொடுக்கப்படாதது நம்மளுக்கு கிடைக்காது. நாம் முயற்சிகள் ஓரளவுக்கு தான் முயற்சி பண்ணணும். பகவானை
முழுசாக சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு முயற்சி இல்லாமையே கிடைக்கும் எல்லாமே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ராம 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 இதை மட்டும் சொல்லிட்டு கொண்டு இருந்தால் போதும். அதுதான் மனசில் சாந்தி, சந்தோஷம். எங்கெங்கேயோ அழிஞ்சிட்டு வரான், கஷ்டப்படுறான், சிரமப்படுறான். ஆனால் கொஞ்ச நேரம் உட்காந்து ராமநாமம் சொல்ல மாட்டேன்றான். கடினமான உழைப்புகள்லாம் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கான் மனுஷன். ஆனால் சுலபமாக இருக்கிறத ராமநாமத்தை சொன்னால் சொல்ல மாட்டேன்றான். அதை சொன்னால் நிம்மதி கிடச்சிடும். சரி, ஓகே. ராம 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 ஸ்ரீ ராமநாம சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், ராம 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 சவர சால்மலிக்கு ஜெய், ராம ராம ராம.